என்னடா பையில போட்டுட்டீங்க வீட காவல் இருக்கிற என்ன என்ன இல்ல இப்ப 5வது ஃபுட் ஸ்டோருக்கு வந்துட்டேன் மச்சான் விளங்கு அச்சி வேலைக்கு போனேன் புற அங்க என்ன இடக்காட்டம் இடக்காட்டுக்கு போனேன் புற எங்க போனேன் மானிப்பாய்க்கு போனேன் மானிப்பாய்க்கு போய் இப்ப திண்ணவேலிக்கும் போய் இப்ப இந்த இதுக்கும் வந்துட்டேன் இப்ப கொஞ்சம் குழுக்க போறாங்க என்னடா கொடுக்க நிவாரணமா இல்ல அங்க 3 மாசமா ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று செய்யறாங்களே அந்த அதிர்ஷ்டம் தான் அப்ப இந்த இது இங்கேயும் வந்து குழுக்க போறாங்க ஒரு 5வது இடமா இங்கேயும் வந்து பாத்துட்டேன் நீ ஒன்றுக்கும் எனக்கு தெரியல நம்ம எல்லாம் போயிருக்கிற அதிர்ஷ்டங்கள் விழுந்துடாங்க 1,00,000 ரூபாய் விழுந்துதான் அது அங்கேடாப்பா விழுந்ததாடாப்பா பிரச்சனை இல்ல இப்ப இங்கேயும் வந்து இவ்வளவு போகுது இப்ப நீ வந்து இது வரல பெருசா நாட்டம் இல்ல அப்ப அதால நான் நீ எங்கே இல்ல உனக்கும் அப்படியான கதை இல்ல அப்படிக்கு நீ இந்த கடதலுக்கு போற நீ உங்க மனுஷன் எல்லாம் கணக்கு நீ மாடு மாதிரி அடி நடிச்சு உழைக்கிற உங்க மனுஷன் உருட்ட போறாங்களா உருட்ட போறாங்களா நீ கொக்கவில இருக்கிற பூர்த்திக்கு வந்தாச்சு வேற பூர்த்தியா போய் போய் கொக்கவிலுக்கு உள்ள வந்தாச்சு அதிர்ஷ்டம் கொடுக்குறான்னு சொன்னாங்க இதுக்குள்ள ஒன்றையும் காணல பொட்டிக்கல இந்த ஸ்டார் ஃபுட் ஸ்டோர் இருக்கு ஆனால் உள்ள கொண்டையும் காணல சரி பார்ப்போம் உள்ளுக்கு இருந்தான்னு கொண்டு வந்து கொட்டுவினோம் சிலரை போட்டு கையை வச்சு எடுத்தாங்க எடுத்தா இன்னும் அதிர்ஷ்டம் வருன்ற பொறுத்து தான் பார்ப்போம் நாங்கள் எல்லாம் உள்ளுக்கு நிற்கலாம் உள்ளுக்கு சொன்னால் அதை நான் எடுத்து போட்டு அவரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ண முடிய அவருக்கு வந்து 1,00,000 ரூபா போய் தாளாக இன்னும் கொடுக்கணும் பார்ப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கஷ்டப்பட்டாங்களே கொடுத்துருக்கணும் சரியான தெளிவாக தான் இருக்கு இந்த முறை யார் கொடுக்குறான்றத பார்க்க போகிறோம் இப்போது பாத்தீங்கன்னா இந்த கொப்பியில் பகுதியில வந்து இந்த ஃபுட் ஸ்டோர்ல வந்து இந்த இன்றைய தினம் இந்த அதிர்ஷ்டசாலி யார் என்றதை வந்து தெரிவு செய்வதற்காக இந்த பொக்ஸை வந்து ஓபன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று சொல்லி இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். தற்போது இந்த அதிர்ஷ்ட சீட்டினை வந்து இங்கே இந்த ஸ்டோருக்கு வருகின்ற வாடிக்கையாளரினை வைத்தான் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்றதை தெரிவு செய்யலாம். இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று தெரிவு செய்து அவரை தொலைபேசி இலக்கம் ஊடாக அவர்களை அணுகி அவர்களை வரவழைத்து அதற்கான அந்த பணத்தினை வந்து கொடுப்பது இந்த ஃபுட் ஸ்டோர் ஒரு கொக்குவிலின் வாடிக்கையாக இருக்கின்றது. காலம் வரைக்கும் அந்த சேகரிக்கப்பட்ட அந்த அதிர்ஷ்ட துண்டுகளை வந்து தற்போது இந்த அதிர்ஷ்ட பொக்ஸிலே வந்து கொட்டப்படுகின்றது. கொட்டப்பட்ட பின்னர் அந்த பொக்ஸிலிருந்து ஒரு சீட்டினை எடுத்து அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று அந்த வாடிக்கையாளர் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். வாங்க நல்லா கலக்குங்க போட்டு நல்லா கலக்கி போட்டு நேரம் கலக்கி இருக்கிறீங்களே. இப்போது அந்த வாடிக்கையாளர் ஊடாக அந்த அதிர்ஷ்ட துண்டினை வந்து எடுப்பதற்காக அந்த அதிர்ஷ்ட துண்டுகளை வந்து நன்கு கலக்கி விட்டு அதிலிருந்து ஒரு துண்டினை வந்து அவர் மேலிருந்து எடுத்திருக்கின்றார். பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்டசாலி யார், எந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றார். ரூபன் போன் ஷாப் உரிமையாளருக்கு இந்த 1,00,000 ரூபாய் பரிசில் விழுந்திருக்கின்றது. அண்ணா வணக்கம். வணக்கம். ஸ்டார் ஃபுட் ஸ்டோர் கொக்கியில இருந்து காய்க்கிறோம்ண்ணா. அந்த கொஞ்ச நாள் ஒரு 3 மாத கால பாதியா ஒரு குழுக்கள் ஒன்று போய் கொண்டிருக்கு தெரியும் தானே. அது நீங்களாண்ணா வெட்டி பெற்றிருக்கிறீங்க வந்து 1,00,000 ரூபாய் பண பரிசு இருக்குண்ணா வந்து வெற்றி கொள்ள முடியுமா? இப்ப எவ்வளவு இருக்கிற நீங்க? சரியா குயிக்கா வருவீங்களா? சரி.
இப்போ என்னன்னு சொன்னா இப்போ அந்த கொக்குவில் இருக்க ஃபுட் சிட்டியில் வந்து இன்றைக்கு திருப்ப அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அவர் பிடிக்கிறீங்கன்னா அதில் இந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பில்லு எடுத்தோடனே ஒரு ஃபோன் ஷாப் வச்சுருக்கிற ஒரு அண்ணா வந்து அவருக்கு அந்த 1,00,000 ரூபாய் அதிர்ஷ்டம் பண்ணிட்டு அவருக்குரிய அந்த பணப்பரிசு வந்து இந்த கொடுக்க போயினா அந்த கொக்குவில் மேனேஜர் தான் நீங்கள் கொடுக்க போகிறேன் ரூபன். இப்போ என்னன்னு சொன்னால் அவர் வந்துட்டேன் அண்ணா வாங்க பாய். ஓகே பாய். இப்போ கொடுக்குற பாருங்க. சரி ஓகே அண்ணா எவ்வளோ காலமா இங்கே வர்றீங்க? கனகாலமா? 1 வருஷத்துக்கு மேலே. 2 வருஷத்துக்கு. ஓகே அண்ணா இப்போ 2 வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து ஒரு கஸ்டமராக இருக்கிறார். நிறைய பொருட்களை வந்து கொள்வனம் செய்யுது. அந்த விளைவாக வந்து அவருக்கு 1,00,000 ரூபாய் ஆசை இருக்குது. ஓகே அண்ணா கேட்போம் எப்படி அண்ணா ஃபீல் பண்ணுறாருன்னு. ஓகே கொக்குவேல் ஃபுட் ஸ்டோரில் வந்து இன்றைக்கு இந்த அதாவது ஒரு அதிர்ஷ்ட சீட்டெழுப்பு மாதிரி கஸ்டமர்ஸ் டிக்கெட் எல்லாத்தையும் குறுக்கி அதில் ஒன்று எடுக்கிறது. அதில் வந்து இந்த பக்கத்தில் ஃபோன் ஷாப் வச்சிருக்கிற அன்னைக்கு வந்து 1,00,000 ரூபா அப்படின்னு இருக்குது. என்ன மாதிரி எப்படி யோசிக்கிறீங்க? எவ்வளோ அதில் வந்துருக்குறீங்க? 2 வருஷத்துக்கு மேலே வந்து 2 வருஷத்துக்கு. இப்போ 2 3 நாளைக்கு வருவீங்களா? டெய்லி வாருங்க? டெய்லி வாருங்க. வந்தால் இதில் எழுதி போட்டு போவீங்க. என்ன சொல்லி நம்ம அதுக்கு போட சொல்லி அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது போட சொல்லி சொல்லுங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏன்னா நீங்கள் ஃபோன் அடித்த உடனே எடுத்துட்டீங்க, என்னுடனே வந்துட்டீங்க. ஓகே வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து வேண்ட நிறைய விதமான இந்த ஃபெசிலிட்டிஸ்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதில் கட்டாயம் கலந்து கொள்ளும். ரைட் ஓகே. இப்போ அவருக்கு வந்து இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவர் இந்த 1,00,000 ரூபா பணம் பரிசு அவர் பெற்றிருக்கார். ஓகே பாய்.